பாஸ் என்ன பாஸ் நல்லா இருக்குப்பா. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. ஆக்டர் நல்லா இப்போ ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு. காமெடி நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கு பாஸ். எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க பாஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எது பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க, செகண்ட் ஹாஃப்ல எது நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. காமெடி நல்லா இருக்குப்பா. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே காமெடி தான் நல்லா இருக்கு. டீனேஜ் பார்க்கலாம் பாஸ், நல்லா இருக்கு. எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு கதையில் நல்லா சொல்லியிருக்காங்க. இதில் காமெடியா இருக்கு. இதில் நல்லா காமெடியா இருக்கு. படம் நல்லா காமெடியா இருக்கு. பார்க்கலாம். ஒன் டைம் வாட்சபிள். ஆக்டிங்லாம் சொல்ற அளவுக்கு இல்லை. இதில் ஆக்டிங்லாம் சொல்ற அளவுக்கு இல்லை. கதையும் இல்லை. 18+ கண்டென்ட் தான். ஒரே காமெடி மட்டும்தான். மற்றபடி வேற எதுவும் இல்லை இதில் படத்துல. சார் எல்லாம் காமெடியா தான் சார் போகுது. ஒன்றும் கவர்ச்சியெல்லாம் எல்லாம் சொல்றாங்களேன்ற மாதிரி அந்த அளவுக்கு கவர்ச்சியெல்லாம் இல்லை சார். பார்க்கலாம். எல்லாமே நல்லா தான் இருக்கு. காமெடி நல்லா இருக்கு. ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாமே நல்லா இருக்கு. டைரக்ஷன் நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்குங்க. படம் நல்லா இருக்குங்க. படம் நீங்க கருத்தெல்லாம் எதிர்பார்த்துட்டு போகாதீங்க. அவங்க டைட்டிலே வந்து அப்படித்தான், ஸ்வீட்டி கிரேசி நாட்டி அப்படின்னு தானே வச்சிருக்காங்க. அந்த நாட்டி இருக்கு, ஸ்வீட்டி இருக்கு, கிரேசி இருக்கு, மூணுமே இருக்கு அந்த படத்துல. அவ்வளவுதான். நீங்க கேர்ள் ஃப்ரெண்டோட போய் பாருங்க. அவ்வளவுதான். பாட்டெல்லாம் இருக்கு. பாட்டு மியூசிக் எல்லாமே படத்தோட சேர்ந்து இருக்கனால வந்து நமக்கு வந்து அது வெரைட்டியா தெரியல, தனியா தெரியல. பாட்டு எல்லாமே நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு. போட்டோகிராஃபி நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. லொகேஷன் எல்லாமே நல்லா ரிச்சா பண்ணியிருக்காங்க. நல்ல காமெடி. செகண்ட் ஹாஃப்லாம் காமெடி தாங்க. அடல்ட் காமெடின்னு தான் போட்டிருக்காங்க. அது போட்டிருக்கிறது கரெக்டா இருக்கு. எல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாரும் அவர் போர்ஷன் எப்பயுமே கரெக்டா பண்ணியிருக்காரு. அவர் சத்யன் காம்பினேஷன் நல்லா இருக்கு. நீங்க ஆடியன்ஸ்னா ஃபேமிலியோட வந்து பார்க்க முடியாது. ஃபேமிலி எல்லாரும் தனித்தனியா வந்து பாருங்க ஃபேமிலியில. அவ்வளவுதான். எல்லாம் பார்க்கலாம். தாராளமா பார்க்கலாம். 18+ பார்க்கலாம். ரேட்டிங்லாம் கொடுக்குறது தெரியலைங்க அப்படின்னு. படம் நல்ல என்டர்டைன்மெண்ட்டுங்க. கேளிக்கை வரி தானே கட்டுறீங்க. கேளிக்கைக்கு ஆன ஒரு கரெக்டான படம். சூப்பரா இருக்கு பிரதர். அதுதான் சூப்பரா இருக்கு. வெல் குட்டா இருக்கு. நல்ல ஒரு யங்ஸ்டர்ஸ் பார்க்க வேண்டிய படம். இன்னைக்கு இருக்க பசங்க என்ன பண்றாங்களோ அது படத்துல காமிக்கிறாங்க. அது இல்லாத ஒரு செகண்ட் ஹாஃப் போறதே தெரியல. வெல் குட்டா இருக்கு. உங்களுக்கு ஒன்றும் தப்பா சொல்ற அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது. அந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அது ஈஸியல், அவ்வளவுதான். மற்றபடி இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ் என்னவோ அதை பாக்குற அளவுக்கு தான் இருக்கு. வெல் குட்டா இருக்கு படம். நம்பி காமெடி தான். ஓகே தான். அதெல்லாம் ஈஸியா நீங்க ஜனங்களே பேசுறது தானே. இன்னைக்கு பேசாத பசங்க யாருமே கிடையாது அந்த மாதிரி. ஸோ ரசிச்சு பாக்குறாங்க. செகண்ட் ஹாஃப் போறதே தெரியல. வெல் குட்டா இருக்கு படம். படம் சப்ஜெக்டே ஓகே தான் பிரதர். என்ன தேவையோ. இப்போ யார் வந்து சினிமா வந்து தியேட்டர்ல பாக்குறாங்க. ஸோ தியேட்டர்ல பாக்குறது யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு படம். இல்லை லவர்ஸ் வராங்க, லவர்ஸ்க்கான ஒரு படம். இன்னைக்கு வந்து எப்படி இருக்கோ நாட்டில் நிலைமைகள், லவர்ஸ்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள அதை தெளிவாக எடுத்திருக்காரு. வெல் குட்டா இருக்கும் ஒரு படம். தேங்க்யூ. ஆக்ஷன் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே யாருமே சொல்ல முடியாது. ஹீரோயின்ஸ் சரி, தம்பிராமே சரி, சத்யராஜ் சரி, எல்லாமே வெல் குட்டா. அருண் விஜயும் சரி, அவங்க பாட்டு எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. வெல் குட்டா இருக்கு படம். எல்லாருமே பார்க்கலாம் பிரதர். தப்புன்னு சொல்ல முடியாது. அதாவது கவர்மெண்ட் வந்து யூ சர்டிஃபிகேட் கொடுத்துறாங்க. நான் 18 மேல தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு. பட் 18 மேல இருக்குன்னு இல்லை. இன்னைக்கு ஸ்கூல் போகிற பசங்க வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இது இன்னும் வந்து எப்படின்னா செக்ஸுவலா வல்கரா அப்படி இல்லை. அது கமர்ஷியலா வந்து போஸ்டர் அப்படி எதுக்கு போடுறாங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா மக்களை உள்ள வர்றதுக்காக போறதா அந்த போஸ்டர்ஸ் டிசைன்லாம். ஆனா வந்து படம் வந்து வெல் குட்டா இருக்கு. செகண்ட் ஹாஃப் போற டைமிங்கே தெரியல. சூப்பரா இருக்கு உங்களுக்கு படம். சாங்ஸ் நல்லா இருக்கு. அந்த தை சாங் தான் வெல் குட்டா இருக்கு. கேமரா ஒர்க் நல்லா இருக்கு. சீன்ஸ் எல்லாமே ஓகே. எப்படி சொல்றீங்க? படம் நல்லா என்டர்டைன்மெண்ட் படம். ரேட்டிங் கொடுத்தாங்களா? கண்டிப்பா above 40 கொடுப்பேன்.
நல்லா இருக்கு சகோ, நல்லா இருக்கு சகோ. எல்லாமே சிறப்பா பண்ணிருக்காங்க சகோ. கதாநாயகனும் ரொம்ப சிறப்பா பண்ணிருக்காரு. தம்பிராம் ஐயானும் நல்லா சிறப்பா பண்ணிருக்காங்க. இனியா மேடம், சுந்தரா டிராவல்ஸ் ராதா மேடம், எல்லாமே. எது மேடம்? எல்லாமே நல்லா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் சிறப்பா இருக்கு. இளைஞர்களுக்கு பிடிச்ச படமா இருக்கு. ஆடியன்ஸ் பிடிக்கும், கண்டிப்பா பிடிக்கும். இல்ல எல்லாமே பார்க்கலாம். மேக்சிமம் அது இளைஞருக்கு தகுந்த படம் தான் எடுத்திருக்காரு அவரு. இயக்கம் நல்லா சூப்பரா பண்ணிருக்காரு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. தம்பிராமையான சிறப்பா பண்ணிருக்காரு. எல்லாமே எல்லாரும் சொன்னேன். சாங்கும் நல்லா இருக்கு, பாடலும் நல்லா இருக்கு, வரிகள் எழுதின வரியும் நல்லா இருக்கு. இயக்குனர் இருக்காரு இல்ல அண்ணா, ரொம்ப அழகா பண்ணிருக்காரு, சூப்பரா பண்ணிருக்காரு. கண்டிப்பா கண்டிப்பா இளைஞர்களுக்கு பிடிச்சமா நல்லா அழகா பண்ணிருக்காரு நம்ம இயக்குனர். படம் நல்லா இருக்கு. என்ன சகோ? இல்ல எல்லாம் பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம். இளைஞர்களுக்கு பிடிச்ச படம் தானே, இளைஞர்கள் நல்லா பார்க்கலாம். படம் ரேட்டிங்கா 100, 90 கூட தரலாம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஏன்னா இந்த காலத்துக்கு என்ன தேவையோ அது எடுத்திருக்காரு நம்ம இயக்குனர். எல்லாமே சிறப்பா இருக்கு. டீம் நல்லா கண்டிப்பா நல்லா வரணும், ஜெயிக்கணும், நிறைய படம் பண்ணணும். அதுதான்.